ஒரே ஒரு போட்டோனால உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனவங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி இவங்கள பத்தி பேசாத சோஷியல் மீடியாவே இல்ல. 2025ல டாப் ட்ரெண்டிங்ல இருந்த மோனலிசா இப்போ 2026ஓட ட்ரெண்டிங் லிஸ்டையும் எடுத்து பிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய நடிகை, இவ்ளோ பெரிய மாடல் எதுக்காகங்க பெற்றோரோட சம்மதமே இல்லாம யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணாங்க? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைஞ்சாங்க அப்படின்றது எல்லாரோட மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மத்திய பிரதேச மாநிலம் கார்கோன் மாவட்டத்தை சேர்ந்த மோனலிசா போக்ஸ்லே அப்படின்ற இவங்க மகா கும்பமேளாவில் ஒரு போட்டோகிராஃபர்னால எடுத்த ஒரே ஒரு போட்டோனால யாருப்பா இவங்க, என்னப்பா இவ்வளோ அழகா இருக்காங்க, இவங்களோட கண்ணை பார்த்தீங்களா, இத்தனை நாள் இவங்க எங்கப்பா இருந்தாங்க அப்படின்னு உலகம் முழுக்க பேசப்பட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போட்டோனால இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறையவே மாறிட்டாங்க. இவங்க இப்படி இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனாலும் இவங்களோட குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம். அதனால இவங்களுக்கு வர ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால பொறுத்துக்க முடியல. இவங்க கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிட்டு அவங்களை தேடி வரும்பொழுது அவங்களோட குடும்பத்துக்கு அது சுத்தமா பிடிக்காம மோனலிசாவை அவங்களோட சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இருந்தாலுமே மோனலிசாவை வீடு தேடி நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு. சனோஜ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு இயக்குனர் பாத்தீங்கன்னா மோனலிசா என் படத்துல கதாநாயகியா நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனலிசாவோட சொந்த ஊருக்கே அவங்கள தேடி போய் 1 லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுத்து அவங்களோட பெற்றோரை சமாதானப்படுத்தி கதாநாயகியா நடிக்க ஒத்துக்க வச்சிருக்காங்க. மோனலிசாவும் தன்னோட குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது, இது நமக்கான நல்ல வாய்ப்பு அப்படின்றத உணர்ந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. மோனலிசாவும் அந்த படத்துக்கு ஓகே சொல்ல அதுக்கப்புறமா சனோஜ் மிஸ்ரா பாத்தீங்கன்னா மோனலிசாவை எங்க போனாலும் கூட்டிட்டு போனாரு. அவரை சந்திச்ச புது மனுஷங்க கிட்ட மோனலிசாவையும் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்படி அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் கொஞ்சம் நல்லா லீட் ஆகும் பொழுதுதான் சனோஜ் மிஸ்ராவை காவல்துறையினர் திடீர்னு ஒரு பாலியல் வழக்குல கைது செஞ்சாங்க. அவ்வளவுதான், மோனலிசாவுக்கு அங்கேயே மொத்த நம்பிக்கையும் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்றத முடிவு பண்ணி மோனலிசா தன்னோட வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனாலுமே நிறைய டைரக்டர்ஸும் சரி, நிறைய போட்டோகிராஃபர்ஸுமே மோனலிசாவை வீடு தேடி சென்று பல வாய்ப்புகளை கொடுத்துட்டு வந்தாங்க. மோனலிசாவும் நிறைய மாடலிங், நிறைய ஆக்ட், நிறைய படங்கள்லையும் கமிட் ஆகி இப்போ அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை ரொம்ப அழகா லீட் பண்ணிட்டு வராங்க. இப்போ இவ்வளோ பெரிய நடிகையா மாறின இவங்க, இப்படி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆன இவங்க யாருக்குமே தெரியாம காவல் நிலையத்துல போய் போலீசாரோட பாதுகாப்போட கல்யாணம் பண்ணிருக்கிறது தான் சோஷியல் மீடியா முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்குது. எதுக்காக இப்படி ஒரு பெரிய பேசும் பொருளா மாறுச்சு அப்படின்னா, முதல் விஷயம் அவங்க பெற்றோரோட எதிர்ப்பு மீறி காவல் நிலையத்துல கல்யாணம் பண்ணது. இன்னொன்னு, மோனலிசா கல்யாணம் பண்ண நபர் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நபர். என்ன இவங்க திடீர்னு மதம் மாறி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குது. இவங்க பெற்றோரோட எதிர்ப்பை மீறி இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தாலும் கேரளாவை சேர்ந்த சில அமைச்சர்களும் இந்த கல்யாணத்துக்கு வருகை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை கல்யாணம் பண்ண அந்த கணவரோட டீட்டெயில்ஸை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது அவரு மகாராஷ்டிரா மாநிலத்துல
மாநிலத்தை சேர்ந்த இஸ்லாமியரான முகமது ஃபர்னூல் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இவங்க 2 பேருக்குமே கடந்த 1.5 வருடங்களாகவே காதல் மலர்ந்திருக்குது அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க Facebookல அறிமுகமாகி தான் பழகி காதலிச்சிருக்காங்களாம். இன்னைக்கு அந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சிருக்குது. கேரளாவுல மோனலிசா ஒரு படப்பிடிப்பிற்காக வந்த இடத்துல தன்னோட காதலனை கரம் பிடிச்சிருக்காங்க. இந்த காதலை பத்தி மோனலிசா அவங்க வீட்டுல சொன்னதாகவும் அவங்களோட வீட்டுல இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இதனாலதான் அவங்க யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்காங்களாமா. காவல்துறையினர் சார்பில இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மோனலிசாவோட தந்தையை அழைத்து வந்து நேர்லயே சமாதானம் பேசி அதுக்கப்புறமா அவங்க முன்னிலையிலே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதாகவும் சொல்லப்படுது. என்னப்பா இவங்க ஒரே நைட்ல உலகளவுல ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அதிர்ஷ்டம் இருந்தா இவங்கள மாதிரி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு மோனலிசாவோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேருமே ரொம்ப பெருமையோடையும் அதே நேரத்துல கொஞ்சம் பொறாமையோடையும் பேசிட்டு வந்தாலும் இவங்களோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு பின்னாடி அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அவங்களும் நிறைய விஷயங்களை கடந்துதான் வராங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.